வணக்கம் நேயர்களே. இப்படியான ஆண்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. காலங்காலமாக எப்படியான ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும், என்ன குணம் இருந்தால் பெண்கள் அதிகமாக ஆண்களை நேசிப்பாங்க, இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆண்கள் பலகாலமாக ட்ரை பண்ணி கொண்டிருப்பாங்க, இந்த பெண் எப்படிடா என்னை பிடிக்க வைக்கலாம், எப்படி கவர்றதுன்னு யோசிச்சு கொண்டிருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் இப்போ வந்திருக்கு. காலம் கடந்து போச்சு, என்ன டிப்ஸை சொல்லி என்ன செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏதாவது ஒரு கட்டத்தில் யூஸ் ஆகும், பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பெண்களுக்கு முதலில் ஆண்களிடம் பிடித்த விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த ஆக்டிங் எல்லாம் சரி வராது, அது நிறைய நாட்கள் செல்லுபடியாகாது. அதால் நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அடுத்தது ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அல்லது பிழை என்று சொன்னால் அதை தட்டி கேட்கணும். இது பிழைண்டா பிழை, இது உங்களோட அம்மா செய்தா பிள்ளை, எந்த அம்மா செய்தா சரி, அப்படி இல்லாமல் இல்லை. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்தா அது பிள்ளை, எந்த ஃப்ரெண்ட்ஸ் செய்தா சரியா, யார் செய்தாலும் பிள்ளை பிள்ளை தான் என்ற மாதிரி நீங்கள் உரத்து குரல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் வந்துடுவாங்க. அது பெண்களின் இயல்பு. என்னென்னு சொன்னால், ஆண்கள் எப்படியும் எப்படியாவது அவங்கள கவரணும்னு யோசிப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த துணிச்சல் அவங்களுக்கு பிடிக்கும், நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. மூன்றாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் தங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலனோ அல்லது நண்பன் நண்பியோ அல்லது மனைவியாக வர்றவங்களோ கணவனாக வாரவங்க இல்லை கணவனாக வாரவங்கள் அல்லது காதலனாக வாரவங்க அல்லது நண்பனாக வாரவங்க எப்பயுமே தன் மீது அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பாங்க. உண்மையான அன்பு இருக்க வேண்டும். சும்மா டைம் பாஸாக கதைக்கிறது, சரி ஏதோ கதைச்சிட்டோமே என்று கதைக்கிறது, அப்படி இல்லாமல் உண்மையான அன்பில் இருக்க வேண்டும். ஒரு சின்ன சின்ன பரிசு பொருட்களை தரக்கூடிய மாதிரி, சின்ன சின்ன பரிசு பொருள், பெரிய பெரிய தங்கம் நகைகள் அப்படி இல்லாமல் சின்ன ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும். அக்கறையாக இருக்கணும். சாப்பிட்டீங்களா, என்ன மாதிரி, காய்ச்சலா, அப்படியா இப்படியா, சேஃபாக இருக்கிறீங்களா, அந்த மாதிரி கதை கேட்க மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு 2-3 மணி தேர்ந்த பிறகு சும்மா ஆக்டிங்காவது அக்கறை, என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி காய்ச்சல் குறைஞ்சிருக்கா, பெரசிட்டமல் போட்டிங்களா, ஹாஸ்பிட்டல் போடுறீங்களா, அப்படியான நல்ல வார்த்தையில் கேட்டிங்கன்னு சொன்னால் காய்ச்சல் என்ன காய்ச்சல், இப்படியான பக்கத்தில் கேட்க நான் இந்த மாதிரி உங்களோட ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல, கேட்குள்ள எல்லாம் மிஸ் பண்ணி போட்ட முடியும் யோசனை இருக்குன்னு இவ்வளோ வருஷமாக இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் போச்சு. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், மற்றவங்கள் மத்தியில் நீங்கள் இவங்களை ஒரு தாழ்வு மனப்பான் வர மாதிரி அல்லது ஒரு தாழ்வான நிலை சொல்லக்கூடாது. இவங்க வைஃப், இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் என்று சொல்லி நீங்கள் உயர்வு அவங்கள பற்றி ஒரு பெருமையாக சொல்லணும். அந்த இடத்துல வைஃப் தானியா, ஹவுஸ் ஒய்ஃப் தான் விட்டாங்க இருக்கிறா, இல்லை இவ தான் கேர்ள் ஃப்ரெண்டு சிரிச்சிங்கன்னா போச்சு. இப்போ அவங்க யோசிமா, ஓ வெட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு இவர் இவ்வளவு தயங்குறார், இவ்வளவு நாள் அப்போ நான் இவருக்கு செட் ஆகலையோ, சும்மா தான் என்னோட கதைக்கிறாரோ, விட்டுருவாரோன்ற பயம் உங்கள் மேலே வந்துடும். அதால் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு பெருமையாக சொல்லணும். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோடய ஒய்ஃப் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கொண்டு ஏதாவது முயற்சிகளை செய்யலாம். உங்களோட ஆஃபீஸ்லேயோ அல்லது எங்கேயாவது நீங்கள் பெண்கள் கூட வேலை செய்றீங்கன்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். இனி உங்களுக்கு நீங்கள் மாதிரி பண்ணியிருந்தால் செக் பண்ண தேவையில்லை. சும்மா ஏதாவது நல்ல மாதிரி உங்களோட பழகணும்னு சொன்னால் இப்படி டிப்ஸை வச்சிங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ் பழகுவாங்க. இப்போ தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு பக்கத்தில் கிளாஸ் ரூமில் இருந்தால் அடிக்கடி எல்லா பிள்ளைகளோடையும் கதைப்பான். நான் யோசிப்பேன், என்னடான்றா இது அப்போவே அவன் யோசிச்சு எங்கேயோ இந்த டிப்ஸ் எல்லாம் தேடி படிச்சிருக்கான் போல இருக்குது. ஆனால் இப்போ யோசிச்சு என்ன பயன், ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை, அதிகமாக பெண்களோட நான் அது இப்போ கதைச்சிருந்தா இப்போ நான் இதுலேருந்து உங்களோட கதைக்க முடியாது இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் உறவுகளே.